இந்த பதிகத்தை யார் தினந்தோறும் பாடுகிறார்களோ, தினந்தோறும் கேட்கிறார்களோ, அவங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் பொங்கும். திருவீழிமேலையில இருந்து வந்து ஞானசம்பந்தருக்கு படிக்காசு பெற்ற அந்த தளத்தில் ஒரு அம்மா வந்து, அவங்க இத்தனைக்கு நான் பார்த்தது கிடையாது, நிகழ்ச்சிக்கு வந்தது கிடையாது. அவங்க என்னை தேடி திருவண்ணாமலையில் அங்கே தரணும்னு, அந்த திருவண்ணாமலை அம்பாளுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பட்ட அவமானத்தை வெளியே சொல்லாத, வாங்குற அவார்டை வெளியே சொல்லாத, எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிறத வெளியே சொல்லாத, எவ்வளவு வயசுங்கிறத வெளியே சொல்லாத. இதை சொன்னா என்ன ஆகும்னா அவமானம் வரும்னு நான் சொல்லலை, சாணக்கியர் சொல்றார். ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலையை வச்சு ஸ்நானம் பண்ணினா சகல தோஷமும் போகும்னு சாஸ்திரம் சொல்லுது. எருக்க இலை அவ்வளவு சிறப்பு. அந்த எருக்க இலையில அல்ல அல்ல குறையாத பொற்கிழியை ஞான சம்பந்தருக்காக கொடுத்தார் திருவாவடுதுறை பெருமான். இந்த பதிகத்தை யார் தினந்தோறும் பாடுகிறார்களோ, தினந்தோறும் கேட்கிறார்களோ, அவங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் பொங்கும், செல்வம் மலியும். வாசி தீரவே என்ற பதிகத்தை திருவேழிமலையில் பாடினார். இந்த பதிகமும் நிறைய செல்வங்களை தரக்கூடிய பதிகம். இது பஞ்சம் பசி பட்டினியை தீர்க்கிற ஒரு புண்ணியமான தலம் இந்த திருவேழிமலை. நான் கடந்த வாரம் திருவண்ணாமலைக்கு தரிசனத்துக்கு போயிருந்தேன். போகும்போது அம்பாள் சன்னதியில் ஒரு அம்மா ஒடியாந்தாங்க, சுவாமி சாமி அப்படின்னு. வந்த உடனேயே அவங்க பையில இருந்து என்ன எடுத்தாங்களோ தெரியல, ரூபா நோட்டை எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. எங்கள் அம்பாள் சன்னதி இல்லை, உண்ணாமலை சன்னதி இல்லை. உடனே அந்த பணத்தை வாங்கி, அம்மா நீ எந்த ஊர் அப்படின்னு. நான் திருவீழிமலை அப்படின்னாங்க. அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிக்கிட்டு அம்பாள்கிட்ட வரும்போது அவங்க வேற எந்த ஊர் இருக்கப்படாதா? தினைக்கு திருவீழிமலை எங்கள் மடத்து பக்கம், எங்கள் மடத்து ஊர் அது. திருவீழிமலையில இருந்து வந்து ஞானசம்பந்தருக்கு படிக்காசு பெற்ற அந்த தளத்தில் ஒரு அம்மா வந்து, அவங்க இத்தனைக்கு நான் பார்த்தது கிடையாது, நிகழ்ச்சிக்கு வந்தது கிடையாது. அவங்க என்னை தேடி திருவண்ணாமலையில் அங்கே தரணும்னு, அந்த திருவண்ணாமலை அம்பாளுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த மலைக்கு மேலே குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர் ரெண்டு பேர் இருந்தாங்க, சிஷ்யர்கள், குரு சிஷ்யர்கள். உலகத்திலேயே வேறு எங்கேயும் கிடையாது. சிஷியனுக்கு பேரு குரு நமச்சிவாயன், குருநாதருக்கு பேரு குகை நமச்சிவாயன். சிஷியருக்கு எங்கேயாவது குருன்னு பேர் வைப்பாங்களா? அப்படி வச்ச ஒரே ஆதீனம் எங்களுடைய சூரியனார் கோயில் ஆதீனம். சிவக்கொழுந்து தேசிகர்னு 1000 ஆண்டுக்கு முன்னால சிவக்கொழுந்து தேசிகர் அப்படின்னு ஒரு பெரியவர் ஞான முக்தி தபோவனத்தை அடைந்தார். அப்படி வந்து சேர்ந்த இடம் சூரியன் தவம் செய்த இடம். நவக்கிரகங்கள்லாம் குஷ்டம் பிடிச்சிருச்சான் துர்வாசர் சாபத்தினால. நவக்கிரகங்களுக்கே குஷ்டம் பிடிச்சிருச்சு. இப்போ அதுக்கு பரிகாரம் என்னன்னா, திருமங்கலக்குடின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல சூரிய பகவான் நடுவில் நின்று நவக்கிரகங்கள் வட்டமாக சுத்தி நின்றதா, அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு. எருக்க இலை, அர்க்கம்னா எருக்க இலை, அர்க்கியம்னு பேரு, அர்க்க பாத்திரம்னு பேரு. ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலையை வச்சு ஸ்நானம் பண்ணினா சகல தோஷமும் போகும்னு சாஸ்திரம் சொல்லுது. எருக்க இலை அவ்வளவு சிறப்பு. அர்க்கம், அர்க்கைய பாத்திரம். அர்க்கம்னா என்ன? எருக்கம்னு அர்த்தம். அந்த எருக்க இலையில தயிர் சாதம், ததி அன்னம்னு சொல்லக்கூடிய தயிர் சாதத்தை இந்த நவக்கிரகங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த குஷ்டரோக வியாதியை நீக்கினார்களாம். இந்த நவக்கிரகத்தினால நிறைய பீடிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் என்னன்னா, எருக்க இலையில தயிர் சாதம் வைத்து யார் காகத்துக்கு வைக்கிறார்களோ அவங்களுக்கு 9 கிரகமும் சனி கிரகமும் ஒண்ணுமே செய்யாது. இது பெரிய ரகசியம், நிறைய பேர் செய்யறாங்க. எருக்க இலையில தயிர் சாதம் வைக்கணும். அப்படி வச்சா எந்த கிரகமும் ஒண்ணு செய்யாது. அப்படி சூரியன் தவம் செய்த இடம் ஆதித்யபுரி அப்படின்னு ஒரு இடம். சுவாமி அனுக்கிரகம் செய்தானா,
வாமதேவ முனிவருடைய வம்சத்தில் வந்தவர் முருகர் என்ன பண்றார்? மெய்கண்ட சந்தானம் வேற, கந்த பரம்பரை வேற. எங்க பரம்பரை கந்த பரம்பரை, முருகன் பரம்பரை. சிவ பரம்பரையை விட ஒரு படி மேல, நந்தி பரம்பரையை விட மேல. சுவாமி அம்பாளுக்கு சொன்னாரா சிவாகமத்தை. அம்பாள் என்ன பண்ணார்? நேர நந்திக்கு சொல்ற வழக்கம் உண்டு. ஆனா இங்க தன் பிள்ளைக்கு சொல்றா, முருகனுக்கு சொல்றா. முருகன் கேட்கிறார், நானே அப்பாவுக்கு பாடம் சொன்னேன், அப்பா சொன்ன பாடத்தை எனக்கு சொல்லு அம்மா. இப்ப முருகர் கேட்டாராம். இப்ப முருகர் கேட்டதை என்னைக்குமே சில பேர் ரகசியத்தை பாதுகாக்க மாட்டான். ரகசியமா யார்ட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் பாஸ் ஆயிரும் 10 பேருக்கு. நீங்க ரகசியம்னு சொல்லிவிட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. உன்னாலேயே ரகசியத்தை பாதுகாக்க முடியலையே, அவன் எப்படிப்பா அடுத்தவன் ரகசியம் பாதுகாப்பான்? சாணக்கியர் சொல்றார், பட்ட அவமானத்தை வெளியே சொல்லாத, வாங்குற அவார்டை வெளியே சொல்லாத, எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிறத வெளியே சொல்லாத, எவ்வளவு வயசுங்கிறத வெளியே சொல்லாது. இதை சொன்னா என்ன ஆகும்னா அவமானம் வரும்னு நான் சொல்லல, சாணக்கியர் சொல்றார். அதனால பகல்ல எரிகிற விளக்கு வீண், பகல்ல எரிகிற விளக்கு வீண். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை வீண், வெயிலுக்கு உதவாத விருட்சம் மரம் வீண். பணக்காரனுக்கு நிறைய செய்கிற கிஃப்ட் பொருள் தானம் வீண். முட்டாளுக்கு சொல்ற அறிவுரை அதை விட வீண். நீங்க என்ன தேவார மைக்ல சொன்னாலும், உலகம் முழுக்க என் வாய்ஸ் போனாலும், ரீல்ஸ்ல வந்தாலும், நாங்க சிவனை கும்பிட மாட்டோம்னு சத்தியம் பண்ணிவிட்டோமே, நாங்க தேவாரம் படிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டோமே. என்னையா சிவனை கும்பிட்டு என்னையா ஆச்சு? இதே சாப்பாடு, இதே ஓட்டு வீடு, இதே குடிசை வீடு, இதே மாடி வீடு, ஒரு நகையை கூட இன்னும் ஏர்ல இறங்கல, நோய் இல்லாம வாழ வைக்கிறானே, இதை விட ஒரு சிறப்பு சிவனை தவிர வேற எவன் தர முடியும்? நீங்க கடனை உடனே வாங்கி, நான் அடிக்கடி சொல்லுவேன், கடனை உடனே வாங்கி, ஒரு பெரியவர் கேட்டார், அதான் கடனை உடனே வாங்கி, ஒரு ஸ்லாங் தான். கடனை உடனே வாங்கி திருவண்ணாமலைக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படியே போகும்போதே கள்ளபுரி, காலிஃப்ளவர் சில்லி, பக்கடா எல்லாம் வாங்கி இந்த பக்கம் சோளக்கருது எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு சூடத்தை வாங்கி நேராக பூதநாராயண சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போனீங்கன்னா அந்த தேரடி கருப்பண்ண சாமியை பார்த்துட்டு அண்ணாமலையார் கோபுரம் தெரியும். அங்கே போய் சூடத்தை கொளுத்தி அடுத்தவன் காலில் வச்சு ஏற்றி ஒரு பெரிய அகர்பத்தியை வாங்கி கொளுத்திவிட்டு நல்ல செல்ஃபோனில் இளையராஜா பாட்டை அப்படியே காதில் கேட்டுட்டு இந்த பக்கம் கடலைப்பொரி, இந்த பக்கம் காலிஃப்ளவர் சில்லியை சாப்பிட்டுக்கிட்டு அண்ணாமலைக்கு அரோகரான்னு அப்படியே வாக்கிங் போனால் அண்ணாமலையார் முதுகுலே வைப்பார், வருவியா வருவியா வருவியா, திருவண்ணாமலைக்கு வருவியா வருவியா. இதில் வேற அங்கங்கே மசாஜ் வேற, மசாஜ் பிக்னிக் மாதிரி ஆகி போச்சு. திருவண்ணாமலை பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு. கிரிவலம் வாயா அப்படின்னா நம்ம கிரிவலம் போறவனையும் இவன் பேசுற கதையெல்லாம் கேட்டோம்னா நமக்கு மனசு மாறுது. இனிமே கிரிவலமே போகப்படாதா ராஜா அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. எப்போ போனாலும் கூட்டம், அமாவாசைக்கு போனாலும் கூட்டம், பௌர்ணமிக்கு போனாலும். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, சுவாமியை வழிபட வேண்டிய தன்மை தெரியல. இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஓதுவார்கள் தேவாரம் பாடிட்டு போயிடுறாங்க, சொற்பொழிவாளர்கள் சித்தாந்தம் பற்றி பேசுகிறாங்க, யாருக்கும் புரியறதில்லை. பாமர ஜனத்துக்கு புரியுமா சித்தாந்தம்? ஐம்புலர் வேடலில் அயர்ந்தனை உயர்ந்தன தன்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நிய மின்மையின் அரண்கடல் செலுமே. என்ன ஒன்றும் புரியலையே. இந்த சித்தாந்தம் யார் படிக்கிறான்னு அவன் தான் கருப்பண்ணசாமி துணைன்னு போட்டிருக்கான். சைவ சித்தாந்தம் படிச்சுட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் பேசவே கூடாது, மௌனமாயிரணும். அதுதான் சித்தாந்தின்னு பேரு. இன்னைக்கு சித்தாந்தம் சொல்றவங்களும் சரியில்லை, பேசுறவங்களும் சரியில்லை. அப்போ என்னாச்சு? ரகசியத்தை முதல்ல பாதுகாக்கணும். இப்ப முருகன் பார்த்தார்
நான் கற்றுக்கொண்டதை யார்கிட்ட சொல்றது அப்படின்னா, சுவாமியினுடைய வடக்கு முகம் வாமதேவ முகம்னு பேரு. அந்த முகத்துல இருந்து ஒரு முனிவர் தோன்றினார். அந்த முனிவரை கூப்பிட்டார். இதுதான் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு சொன்ன ரகசியம், நான் கேட்ட ரகசியம், இதை நீ கேளு வாமதேவா. வாமதேவா எனமோ சிரேஷ்டா எனமோ சிரேஷ்டா எனமோ ருத்ரா எனமோ காதா எனமோ கலவிகரணா எனமோ பலவிகரணா எனமோ பலப்பிரதமனா எனமோ சர்வபூதமனா எனமோ மனோன்மனா எனமகான்னு 5 முகத்துக்கு மந்திரம் சொல்லுது. அதுல வாமதேவ முகம் மஞ்சள் முகமுடையது. இப்ப வாமதேவ முனிவர் என்ன பண்ணார், அந்த ரகசியத்தை அந்த மந்திரத்தை கேட்டு நேரா ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கிறார். ஸ்ரீகண்ட ருத்ரர் அவர்கிட்ட சொல்றார். ஸ்ரீகண்டர் என்ன பண்றார், சதாசிவ சிவாச்சாரியார்னு ஒரு பெரியவர் முனிவர் அவர்கிட்ட சொல்றார். அவர் என்ன பண்றார், தனக்கு அப்புறம் வரக்கூடிய அனந்த சிவாச்சாரியார்கிட்ட சொல்லுகிறார். அனந்தர் என்ன பண்ணுகிறார், சிவாக்கர தேசிகர்னு சிவக்கொழுந்து தேசிகர்னு ஒருத்தர் இருந்தார், யோகி. அவர் சிவாக்கர யோகின்னு பேர், யோகேந்திரன். அப்படியே வந்து உட்கார்றார், எங்க தியானம் பண்றார். அந்த முனிவர் இவரை கூப்பிட்டு தீட்சை கொடுத்து, அப்பா நீ இந்த இடத்துல உட்காரு, உனக்கு காய சித்தி முத்தி எல்லாம் கிடைக்கும். உடனே சிவாக்கர யோகிகள் என்ன பண்ணினார், உட்கார்ந்திருந்தார். இவரை தேடி ஒருத்தர் வந்தார். கேரளாவில் நம்பூதிரி வம்சத்தில் பிறந்த ஒரு பிராமணர் அவர் வந்தார். ஆதிசங்கரர் வழியில வந்தவர். அவரை கூப்பிட்டு, சுவாமி நான் உங்கள்கிட்ட தீட்சை வாங்கணுங்கிறார். அப்பா நானும் வேளாளன், நீயோ ஸ்மார்த்தன், குருவுக்கு என்ன ஜாதி? திருநாவுக்கரசர் வேளாளர், அப்பூதியார் பிராமணர், தீட்சை வாங்கலையா? இப்படியெல்லாம் சைவத்தில் ஏதாவது உண்டான கிடையாது சுவாமி, அதனால நீங்க தான் என் குருன்னு அப்படி சாஷ்டாங்கமா காலில் விழுந்தார். சிவாக்கர யோகீந்திரர் அந்த சிஷ்யனுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா? தன் பேரையே வைக்கிறார். எங்கேயாவது உண்டா? இனிமே உன் பேரு என்னுடைய பேர் சிவாக்கர யோகி, உன் பேரும் சிவாக்கர யோகின்னு பேர் வைக்கிறார். இதில் குழப்பம் வந்துடாதா சுவாமி? ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தால் குழப்பம் வந்துடாதா? அப்போ என்ன பண்ணுறார், நீ திருவீழிமலைக்கு போ அப்படின்னு சொல்லி அவரை வீழி சிவாக்கர யோகிகள்னு, வீழி சிவாக்கர யோகிகள் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறார். அப்பேற்பட்ட பரம்பரை தான். அதுக்கப்புறம் 1000 வருஷம் ஆச்சு. எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ ரிஷிகள்லாம் வந்து சேர்ந்தாங்க. அந்த பரம்பரை தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கைலாய பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பரையில் முருகனுக்கு ஒரு இடம் உண்டு. நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, குருவோடைய பெயர் குகை நமச்சிவாயர், சிஷ்யருடைய பெயர் குரு நமச்சிவாயர். இந்த குரு நமச்சிவாயருக்கு வெறும் நமச்சிவாயர் தான் பேரு. குருநாதர் பேரு நமச்சிவாயர், சிஷ்யன் பேரு நமச்சிவாயர். ஒரு நாள் குரு பார்த்தார், இந்த சிஷ்யனுக்கு பரிபக்குவம் வந்துட்டுதா அப்படின்னு நினைச்சார். அப்பா சிஷ்யா இங்க வா, எனக்கு என்னமோ தெரியல, காலம்பரை சாப்பிட்டது ஒரு மாதிரி ஒமட்டுது, அதனால வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்படியா சுவாமி, ஜிஞ்சர் சோடா கீடா அதை வாங்கிட்டு வரட்டுமா, ஜெலிசில் வாங்கிட்டு வரட்டுமா, நம்மளான கேட்போம். அவர் சிவசிவான்னு இருந்தார். பேசிக்கிட்டே இருந்தவர் தன் வாயில இருந்து வாந்தியை எடுத்தார், கொபக் அப்படின்னு. இப்போ ரொம்ப பிடிச்சவங்க பஸ்ஸில் நம்ம பிள்ளைகள்லாம் போச்சுன்னா, நம்ம பிள்ளையோ, அது அந்த காலம், பஸ்ஸில் வாங்கிட்டுனா உடனே அம்மா டப்புன்னு போய் கையை பிடிப்பான் இல்லையா? நீங்களா சனியனை துப்பு இங்கே பஸ்ஸிலேயே, பஸ்ஸையே வீணடிக்கிறது. கண்டக்டர் ஏமா என் உயிரை வாங்குறீங்க? அப்படி சில பேர். இன்னைக்கெல்லாம் நிலைமை வேற மாதிரி போயிட்டுது. இந்த பந்த பாசம்லாம் சும்மா நாடகம். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நீ பாதி நான் பாதி. வீட்டுக்காரர் போன அப்புறம் தான் நம்ம குண்டாகுது. வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக தான் இருக்குது. அவர் எப்போ போனாரோ அப்போ தான் சாப்பாடே புஷ்டியாக சாப்பிட்டு ஆறு ஆகுது. அவர் என்ன பண்ணுறாரு, அதை விட அப்போ தான் வயசு குறையுது. சம்சாரம் செத்து போன அப்புறம் தான் அவர் வயசே குறையுது. இப்போ தாங்க ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ஏன் அடுத்த கல்யாணம் பண்ணுறதுக்கு? பிள்ளைங்க என்ன சொல்லுது,
அப்பாடா நிம்மதி, தொல்லை ஒழிஞ்சுது, ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. 2 பேரும் போயிட்டாங்க. சொத்து எனக்கு தான். இனிமே பாக பிரியவனையே கிடையாது, எல்லாம் என் பேர எழுதி வை. ஒரே பேஜார் வீட்டில், ஒரே மூத்திர வாடை, மலை வாடை, படுத்துக்கிட்டு ஒரே தொல்லை. ராமாயணம் பார்க்குறேன், மகாபாரதம் சொல்கிறேன், தேவாரம் படிக்கிறேன்னு காதை போட்டு அடைக்குதுங்க வயசானதுங்க. அப்படின்னு பையன் அனுப்புகிறான் தெருவுக்கு, ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறான், அநாத ஆசிரமத்துக்கு. இப்போ சுவாமி என்ன பண்ணுறார்? குரு அந்த குகை நமச்சிவாயர் வாந்தியை எடுக்கிறார். வாந்தியை எடுத்தவர், அப்பா சிஷ்யா, இந்த திருவண்ணாமலையில் வேறு எந்த இடத்துலையும் மனிதன் கால்படாத இடத்துல இதை கொண்டு போய் போட்டுட்டு வாப்பா. 1 மணி நேரம் ஆச்சு. திரும்பி சிஷ்யர் வந்தார், கையெல்லாம் கழுவிட்டு. என்னப்பா என்ன செஞ்ச, என்ன பண்ணின? மனிதன் கால்படாத இடத்திலே என் குருநாதா அதை விட்டு வந்தேன்னார். அந்த இடம் எங்கன்னு கேட்டார். ஏன்னா குருவுக்கு தெரியும் சிஷ்ய என்ன பண்ணுவான் பண்ண மாட்டான்னு. அந்த இடம் எங்கன்னு கேட்டார். அந்த இடம் இங்கேன்னார். அப்படியா? மனிதன் கால்படாத இடத்துல நீ போட்டியா? என்னுடைய ஞானத்தை, என்னுடைய தவத்தை நீ சாப்பிட்டியா? இனிமேல் நீ இங்கிருக்க வேண்டாம்னார். ஐயோ என் குருவே, இந்த குரு பக்திக்கு கிடைச்ச பரிசு எனக்கு வெளியே போ நிலைமையா? அப்பா இல்லடா, நீ இனிமே எனக்கு சிஷ்யம் கிடையாது, நீயே குரு நமசிவாயன், நீயே குரு நமச்சிவாயன், நீயே குரு நமச்சிவாயன் என்று சொல்லி அவரை நேராக அனுப்பிவிட்டார். இப்போ மடத்தில் இருந்து காலம்பரை கிளம்பினாரு. மத்தியானம் சாப்பிடணுமே, எங்கே சாப்பிட்றது? குருநாதன் வெளியே போன்னு சொல்லிட்டாரு. வாந்தியை சாப்பிட்டதுக்கு பரிசா இல்லை, தன் சிஷ்யனை அடுத்த நிலைக்கு கொண்டு வர போகிறார். இப்போ இவர் பசியோடு வந்து மலையில் இருந்து இறங்கி வந்தாரா, நல்ல ஒரு அம்மா முடி நரைச்சி போய் மஞ்சள் பூசி மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு 8 கஜம் புடவையை அப்படியே கட்டிக்கிட்டு கையில் ஒரு வெண்கல கும்பாவில் நல்ல மசிய பருப்பை போட்டு நெய்யை போட்டு சாதத்தை பிசைஞ்சு 2 உருண்டை அந்த அம்மணி அம்மா கோபுரம் வரும்போது 2 உருண்டையை கொடுத்துதான், அம்மா தாயே அப்படின்னு வாங்கி சாப்பிட்டார் பாருங்க. அடுத்த நிமிஷம் அந்த அம்மாவை காணோம். வந்தவள் யார்? உண்ணாமுலை அன்னை. குருவின் வார்த்தையை கேட்டா கடவுளே இறங்கி வந்து உனக்கு அனுக்கிரகம் செய்வான்ங்கிறதுக்கு ஒரு புராணம் இந்த புராணம்.